அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோ தான். செவ்வாய்க்கிழமை மதியானம் 1 to 2 இந்த பூஜை பண்ணேன். இது அன்னபூரணி தாயாருக்கான வழிபாடு. இந்த அன்னபூரணி தாயாரை நம்ம செவ்வாய் வெளியில இந்த மாதிரி பூஜை பண்றது ரொம்ப நல்லது. முடியறவங்க டெய்லியும் கூட பண்ணலாம். நான் 1 மாசமா இந்த பூஜை பண்ணலை, அதனால இன்னைக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணதுதான் இந்த வீடியோவா உங்களுக்கு கொடுக்க போறேன். வாங்க வீடியோல பார்க்கலாம். என்கிட்ட அன்னபூர்ணி தாயார் சிலை தான் இருந்தது இவ்வளோ நாளா. இந்த ஃபோட்டோ இப்போதான் வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ நாள் சிலை வச்சு தான் வழிபட்டுட்டு இருந்தேன். ஃபோட்டோவை வாங்கிட்டு அதை பன்னீர் வச்சு ஒரு வெள்ளை துணியில நல்லா தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் நான் ரெடி பண்ண சுவாமி திலக பவுடர் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். ரொம்ப வாசமாக சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாகவும் மங்களகரமாகவும் இருக்குது நம்ம கிச்சன். அதனால அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்தேன். இந்த ஃபோட்டோ ஒரு டபுள் டேப் வச்சு ஒட்டிட்டு அப்புறம் ஒரு மணப்பலகை எடுத்துக்கிட்டேன். அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டு வச்சுட்டேன். நீங்கள் ஸ்டாண்டில் வைக்கிறதா இருந்தால் கூட செவத்துலேயே நீங்கள் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நான் அப்படி வச்சுக்கல. ஏன்னா நான்வெஜ் செய்வோம். நான்வெஜ் செய்கிறப்ப நான் எடுத்து அப்படியே பூஜை ரூமில் வச்சுருவேன். அதனால் மணப்பலகை தான் வச்சுக்கிட்டேன். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் மணப்பலகையிலையும் வச்சுக்கலாம், நீங்கள் தரையிலேயே கூட வச்சுக்கலாம், கிச்சன் மேடையில் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் இந்தமாரி பலகை வச்சு வச்சுக்கலாம், ஸ்டாண்ட் வச்சு வச்சுக்கலாம். அந்தமாரி வச்சுட்டு நான் அன்னபூர்ணி தாய் சிலையையும் வச்சுட்டேன். அந்த சிலையை வைக்கிறவங்க ஒரு சின்ன தாம்பழத்தட்டுல பச்சரிசியை நிரப்பிக்குங்க. அதுல 1 ரூபாய் நாணயம் வச்சு அதுக்கு மேல அன்னபூர்ணி தாயை வைத்து வழிபடலாம். இந்த பூஜையை பௌர்ணமியில செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வளர்ப்பிறையில செய்யும் போது அன்னம் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப விசேஷமானது. வளர்ப்பிறையில செய்யலாம். வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யலாம், பௌர்ணமியில செய்யலாம், அமாவாசையில கூட செய்யலாம்னு சொல்றாங்க. சுவாமி போட்டோக்கு, சிலைக்கு, மனக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அரிசி மாவால் கோலம் போட்டுக்கிட்டேன். இன்னைக்கு நான் சிம்பிளாக தான் போட்டுக்கிட்டேன். இந்த அரிசி மாவு கோலக்கட்டி நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஸ்டாக் வச்சுருக்கேன். அது எப்படி ரெடி பண்ணணுன்றதுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோ செக் பண்ணி பாருங்கள். லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். எப்போ வேணுமோ நம்ம இந்தமாரி டக்குன்னு எடுத்து செஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தமாரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்பயுமே வெளியில் போனவங்க வீட்டுக்கு வரும்போது சாப்பிட உட்காரும் போது அந்த காலத்துலலாம் நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, சாப்பிட உட்காரும் போது எந்த பிரச்சனைகளும் கொண்டு போகக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க கிட்ட சாப்பிடும்போது கேட்கவோ சண்டை போடவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது யாராக இருந்தாலும் சரி, அப்பா, அம்மா, அண்ணன், கணவர், குழந்தைங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம அதை அந்தமாரி சண்டை போடக்கூடாது. மகிழ்ச்சியாக தான் அந்த உணவை நம்ம பரிமாறணும். அப்போ தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், என்ன கேள்வி கேட்கறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு இந்த பூஜையை கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். அன்னபூர்ணி தாயாரை வச்சுட்டு அம்மி, உரக்கல் எல்லாத்துக்குமே நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கும் நல்லா பார்க்கவே மங்களகரமாக அழகாக இருக்கும். அதுமாரி நம்ம வைக்கும்போது அதையும் மனையில் வச்சு இது கூடவே நம்ம கல்லுப்பு, புளி, பச்சரிசி, துவரம்பருப்பு இது எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். நீங்கள் நவதானியம் கூட வச்சு வழிபடலாம். நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு சிம்பிளாக தான் செய்கிறேன். அதே மாதிரி நம்ம அடுப்புக்கும் மஞ்சள் குங்குமம்லாம், நம்ம கேஸ் ஸ்டவ்க்குலாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக கோலம் போட்டு வச்சுக்கலாம். அதுவும் இந்த மா கோலம் போட்டாலே அது ஒரு தனி அழகாக தான் இருக்கும். என்கிட்ட அன்னபூர்ணி சிலை மட்டுமே 3 இருக்குது. ஒன்று எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க அம்மா வீட்டு சைடில். அப்புறம் எங்கள் மாமியார் காசிக்கு போயிட்டு வந்துட்டு ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் அம்மாவுடைய வீட்டிலேருந்து இப்போ அம்மா என் கூட தான் இருக்காங்க. அவங்களுடைய இது என்கிட்ட தான் இருக்குது. 3மே நான் வச்சு வழிபட்டுருக்கேன். அதில் ஒன்று தான் நான் இங்கே வச்சுக்கிட்டேன், கிச்சனில் வச்சு வழிபட்டுருக்கேன். மீதி 2மே பூஜை ரூமில் தான் இருக்கும். நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபட்டாலும் சரி, கிச்சனில் வச்சு வழிபட்டாலும் சரி, கண்டிப்பாக டெய்லியுமே நெய்வேத்தியம் வச்சு நம்ம பூஜை பண்ணணும்.
உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். பெருசாக தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் சாதாரண வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு கூட வழிபடலாம். இல்லை வந்து டைமண்ட் கல்கட்டு அந்தமாரி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு நெய்வேத்தியம் நம்மளால் முடிஞ்சதை நம்ம வச்சு தீபதூபலாம் காட்டிக்கலாம். ரொம்ப எளிமையான தெய்வம் தான், ஆனால் கிடைக்கின்றார்களோ ஏராளம். சமையல் அறையில் இடம் இல்லாதவங்க பூஜை ரூமில் வச்சு நீங்கள் வழிபடலாம், தப்பு கிடையாது. ஆனால் கிச்சனில் வச்சுக்கிறது இன்னமும் ரொம்ப சிறப்பு. எல்லா உயிர்களுக்குமே உணவு என்பது ரொம்ப முக்கியம் தானே. அன்னம் என்பது உணவு, பூர்ணம் என்பது முழுமையான துவம் அப்படின்னு அர்த்தம். அன்னத்தை முழுமையாக நமக்கு அருளக்கூடியவள் என்பதனால்தான் அன்னபூரணி என்று பெயர். அன்னபூரணி அப்படின்னு சொன்னதும் நம்மள பலருக்கு நினைவு வரக்கூடியது காசி. காசியில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த அன்னபூரணி எவ்வளவு சிறப்புக்குரியவளோ அதே போல நம்மளுடைய தமிழ்நாட்டில் திருச்சோற்றுத்துறை அங்கேயும் அவளோட அருளை நம்ம முழுமையாக பெறலாம். இது மாதிரி பல திருத்தலங்கள் இருக்கு. இது இன்று நேற்று வந்த வழிபாடு கிடையாது, தொன்று தொட்டு நீண்ட நாட்களாக வரக்கூடிய வழிபாடு. இந்த அன்னபூரணி யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக மக்கள் எல்லோரும் நலன் பெறணும் என்று அன்னை உமாதேவி கார்த்தியாயன முனிவருக்கு மகளாக கார்த்தியாயனியா அவதரித்தாங்க. இவங்கதான் அன்னபூரணி ரூபமாக திகழ்கிறாங்க. இந்த தாம்பல தட்டில் வைக்கிற அரிசியை நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தினா போதும். அந்த அரிசியை பறவைகளுக்கு வைக்கலாம். பறவைகள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நீங்களும் அதை வந்து சாப்பாடு செய்யும் போதோ இல்லை பொங்கல் வைக்கும் போதோ நீங்கள் கூட சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்ச அன்னபூர்ணி தாயை பற்றி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் இன்னைக்கு பூஜையை நல்லபடியாக பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பூஜை பண்ணி அன்னபூர்ணி தேவியின் அருளை முழுமையாக பெறணுன்ட்டு நானும் பிரார்த்திக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்த பூஜை பண்ணும்போது கிச்சனில் தானே இந்த பூஜை பண்ணுறோம். அப்போ வந்து சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தூபம் காட்டுறோம், விளக்கேற்றுறோம், எப்பயுமே அது டேஞ்சர் தான். அதனால் சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன் பண்ணி உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.